மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே 37வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நாளிலும் இந்த வேளையிலும் உம்முடைய கரம் எங்களோடு இருக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்ளும்படியாக இந்த நாளிலே நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென் and ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு தான் மரணத்தை தழுவுவதற்கு முன்பதாக சீஷர்களோடு தன் இருதயத்தை திறந்து பேசினார். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே ஒரு மானிட ரூபம் எடுத்த தேவன் என்பதை அநேகர் ஏற்றுக்கொள்ள மறுத்தாலும் அவர் சகலவற்றையும் அறிந்திருந்தபடியினால் ஒரு போல்டா ஒரு ஸ்டேட்மெண்டை சொல்லுகிறார். இந்த உலகத்தில் நான் இன்னும் ஒரு பிறப்பெடுப்பேன் என்பது சொல்வது இலகுவானதா? ஆனா நான் வருவேன், நான் மீண்டும் வருவேன். இந்த பூலோகத்துக்கு ஒரு முடிவு உண்டு. இந்த பூலோகத்திலே நான் என்னுடைய ஆட்சியை ஏற்படுத்துவேன். தேவன் இந்த பூமியை ஆளுகை செய்வார். மனிதர்கள் ஆள்கிற இந்த பூமியை, இந்த தேசங்களை தேவன் ஆளுகிற ஒரு காலத்துக்குள்ளே தேவன் கொண்டு வருவார் என்று ஒரு மனிதன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக போல்டாக சொல்லியிருக்கிறார். பல கருத்துக்களை இலகுவாக சொல்லிவிட்டு நாங்கள் தப்பிவிடலாம். அதாவது மனிதன் குரங்கில் இருந்து வந்தான் என்று சொல்லலாம். என்றால் மனிதனையும் குரங்கையும் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியா இருக்கிறார்கள். குரங்கை பார்த்தால் 2 கால்ல நடக்கிறது, 2 கை இருக்கிறது. ஆகவே மனிதன் இப்படி வந்திருக்கலாம், கூர்ப்படைந்திருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள். இதெல்லாம் ஈஸியா சொல்லிட்டு தப்பிடலாம். ஆனா இன்றைக்கு வர ஒரு குரங்கு மனிதனாய் மாறிக்கொண்டிருப்பதை நான் காணல. ஆனாலும் இவைகள் எல்லாம் இலகுவாக சொல்லி தப்பித்துக் கொள்ளக்கூடியவைகள். அதாவது உயிரினங்கள் சூழ்நிலைகள் கேட்ப தங்களை மாற்றிக்கொள்கிறதா என்றால் அது உண்மைதான். They adapt to the environment. That is true. Even humans adapt to the environment. ஆனா இந்த நாட்கள்ல ஒரு மனிதன், இந்த உலகத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்த ஒரு மனிதன் இயேசு சொன்னார், மனுஷகுமாரன் வரும் காலம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு திரும்பி வருகிற நேரம் அது எப்படிப்பட்ட ஒரு நேரமாய் இருக்கும், அது என்ன மாதிரி இருக்கும் என்று அவர் சற்று தன்னுடைய சீஷர்களுக்கு விவரிக்க விரும்பினார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை பூமியிலே மனுஷ ரூபம் எடுத்து மனிதர்கள் மத்தியிலே அவர் அவதரித்தார். அவர் சொல்லுகிறார், நான் திரும்பி வருகிற காலம். A bold statement. நீங்க அப்படி வருவீங்க, இப்படி வருவீங்க, மறுரூபமாக, அதாவது இன்னும் ஒரு பிறப்பை நீங்க எடுப்பீங்க எல்லாம் சொல்லி
நாங்கள் ஈஸியாக பாவங்களை செய்து தப்பித்துக் கொள்வது இலகுவானதா? அதை இலகுவாக மற்றவங்களுக்கு சொல்லலாம். ஆனா எங்கட வாழ்க்கையில எங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. நாங்கள் செய்கிற எல்லாவற்றுக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான ஒரு நேரத்துக்குள் எங்களை கொண்டு செல்கிறது. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நான் திரும்பி வருகிற காலம் எப்படிப்பட்டதாய் இருக்கும்? நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரனும் வரும் காலத்தில் நடக்கும். சோ முன்பு நடந்த ஒரு சம்பவத்தை தேவன் ஒப்பீட்டு ரீதியாக மக்களுக்கு விளங்க பண்ணும்படியாக அவர் அங்கே சொல்வதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பல சீன கதைகள், பழங்குடி மக்களுடைய கதைகள், இப்படிப்பட்ட கதைகளிலே இந்த பூமியிலே ஒரு வெள்ளப்பெருக்கு, ஒரு அழிவு வந்தது என்றெல்லாம் எழுதியிருக்கிறார்கள். பல நாடுகள், சீன தேசத்தில் இருக்கிற கதைகளிலே பூமி ஒரு முறை வெள்ளத்தினால் அழிக்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. பல கல்ச்சரில் இதை சொல்லுகிறார்கள். அன்று நான் என்னுடைய பிரிண்டர் இடத்திலே போயிருக்கும் பொழுது அவர் புத்தகத்திலே நோவாவை குறித்து எழுதப்பட்ட, அதாவது ஒரு வெள்ளப்பெருக்கினால் மக்கள் மரித்தார்கள் என்று ஒருவர் எழுதியிருக்கிறார். அது ஒரு நல்ல புக், அதை எடுத்து வாசிங்க பாஸ்டர் என்று என்னிடத்திலே சொன்னார். ஆகவே பல கல்ச்சரிலே இந்த உலகம் அழிக்கப்பட்டது என்கின்ற ஒரு கருத்து நிலவுகிறது, எழுத்து வடிவில் இருக்கிறது. அது ஒரு கலாச்சாரமாக சொல்லி வருகிறார்கள். ஆனா ஆண்டவர் அந்த சம்பவத்தை தான் வரும் நாட்களுக்கு, அந்த காலத்துக்கு ஒப்பிடுகிறார். எப்படி எனில், ஜல பிரளயத்துக்கு முன்னாக காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜல பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போகும் மட்டும் உணராது இருந்தார்கள். ஆண்டவர் ஒரு கீவேர்டு அங்கே பயன்படுத்துகிறார், உணராது இருந்தார்கள். அதிலே பயன்படுத்தப்பட்டுகிற வார்த்தை they were unaware about it. என்னும் ஒரு ஆங்கில டிரான்ஸ்லேஷன்ல did not realize. Same thing, unaware and did not realize. அதாவது அவர்கள் உணராதிருந்தார்கள் என்று தமிழிலே அழகாக போடப்பட்டிருக்கிறது. அதாவது எங்கட ஒரு சமுதாயம் ஒரு உணர்வற்ற சமுதாயமாக இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த கோவிட்-19 காலத்தில் மக்கள், தேசங்கள் ஆயிரக்கணக்காக மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். பல வெர்ஷன் இந்த கொரோனா வைரஸ் பெருகிக் கொண்டிருக்கிறது. கண்டுபிடிக்கப்பட்ட மருந்துகள் அதனுடைய வீரியம் செயலிழந்து காணப்படுகிறது. இப்படியெல்லாம் பல குழப்பங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது ஒரு கதை. அந்த மருந்து என்னை காப்பாற்றுமா, இந்த மருந்து என்னை காப்பாற்றுமா, அல்லது எல்லாரும் ஊசி எடுத்துட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை, ஊசி எல்லாரையும் எடுங்க, எல்லா பிரச்சனையும் போய்விடும் என்று உலகத்திலே பல கதைகள் சொல்லப்படுகிறது. அதற்கு எதிரான கதைகளும் சொல்லப்படுகிறது. ஆனா அதல்ல. இந்த
கொரோனா வைரஸ் கூட ஒரு மனிதன் கற்றுக்கொண்ட ஒரு பாடம் தான் என்ன? ஆமென். உணராமல் இருக்கிற ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு ஷட் டவுனா இருந்த எங்களுடைய ஏரியா இப்ப கிரே ஏரியாவுக்கு வந்திருக்கு. எல்லாருக்கும் கவலை, ஈவன் பாஸ்டர்ஸுக்கும் கவலை. ஆராதனைகளை ஆரம்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அந்த அடுத்த ரேட் இதுக்குள்ள எப்ப வரும், ஆராதனை எப்ப நடத்தலாம் என்றெல்லாம் நாங்கள் தமிழ் பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் ஆஃப் கனடாவாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபித்துட்டு வர்றோம். ஆனா கோவிட்-19 நடந்த காரியம் என்னென்றால், திருச்சபைகள் விழித்தெழுந்து அதிகமாக ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அவை நல்ல காரியத்திலே ஒன்று, பக்தியுள்ள ஜனங்கள் தேவனை தேட தங்களை அதிகமாக அர்ப்பணித்தார்கள். இந்தியாவிலும் சரி, கனடாவிலும் சரி, அமெரிக்காவிலும் சரி, உலகம் முழுக்க இருக்கிற திருச்சபைகள் இது ஏதோ ஒரு காரியம் நடக்கிறது, இது அழிவுக்குரிய காரியமாய் இருக்கலாமா, அல்லது ஆண்டவர் கடைசியாக ஒரு எச்சரித்த நாட்களா என்று எண்ணும்படியாக அவர்கள் தங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக, தங்களை மாற்றும்படியாக, தங்களை என்னும் உணர்கிற ஜனங்களாக, தங்களை அர்ப்பணிக்கிறவர்களாக அவர்கள் மாற்றிக்கொண்டு வருகிறார். ஆனா உலகத்து ஜனங்கள் தேவன் இருக்கிறாரா இல்லையா எங்களுக்கு தெரியாது, அல்லது தேவன் ஒருவரே இல்லை, கடவுள் என்று ஒன்றில்லை, கிடையாது. இந்த மாடர்ன் வேர்ல்டில் தேவன் இல்லை, தேவன் ஒருவர் இல்லை என்று அவர்கள் எதற்காக அரசாங்கங்கள் அவதிப்படுகிறார்கள் என்றால், எப்படியோ ஏதோ ஒரு ஊசியை போட்டு இந்த வருத்தத்தை நிப்பாட்டிட்டு நாங்க முன்பு செய்த காரியங்களே தொடர்ந்தும் செய்வோம் என்கின்ற அந்த நிலைப்பாட்டிலே ஜனங்கள் எப்ப இந்த ஜோன்கள் எல்லாம் மாறும், மக்கள், அநேக மக்கள் திரும்ப சென்று விட்டார்கள். பல நாடுகளில் சென்று கொண்டிருக்கிறார். இந்த போஸ்ட் மாடர்ன் வேர்ல்டில் இன்டர்நெட், மற்ற காரியங்கள், கிளவுட் ஸ்டோரேஜ், எலக்ட்ரிசிட்டியில் வெஹிக்கிள்ஸ், இவ்விதமாக பல ஒரு fantasy world, I would say it's a fantasy. Amen. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. காலையில் எழும்பினோன்னு எங்கட வாழ்க்கையை நாங்கள் டிக்டேட் பண்றோமா அல்லது போன் டிக்டேட் பண்றதான்னு தெரியாது. போனை எடுத்து ஏதோ ஒன்று பார்க்கல, அது எங்களை ஏதோ ஒரு இடத்துக்கு அழைத்து சென்று ஒரு மணித்தியாலும் 2 மணித்தியாலும் போனை வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில அப்படியா ஏதோ எங்களை கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கு. நான் இன்றைக்கு who created என்று சொல்லி கூகுள்ல தேடினேன். அது வந்தது who created the Bitcoin. நான் அடிச்சது who created. அது எனக்கு என்னுடைய இருதயத்தை ரீட் பண்ணிட்டதோன்னு கூட நான் யோசித்தேன். என்ற இருதயத்தில் இருக்கிறத அது கூகுளுக்கு தெரிஞ்சிட்டதோ என்று நான் யோசித்தேன். I typed who created. அதுல வருது who created the Bitcoin. அதனுடைய அர்த்தம் என்னென்றால், அநேக ஜனங்கள் இந்த பிட்காயினை உண்டாக்கினவர் யார் என்று தேடுகிறார். ஆமென்.
நேற்று மகனோட பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவர் எனக்கு சொன்னார், இந்த பிட்காயினை உண்டாக்கினவர் சட்டோஷி நக்கமோட்டோ என்ற ஒரு ஜாப்பனீஸ். ஆனா அந்த பிட்காயின் அது ஒரு டிஜிட்டல் கரன்சி. அந்த டிஜிட்டல் கரன்சியை பார்க்கலாது. ஆனா பல கம்ப்யூட்டர்ஸ்ல ஒரே ப்ரோக்ராம் இருக்கத்தக்கதாக செய்து வைத்திருக்கிறார்கள். ஆனா அதை மைண்ட் பண்றதுக்கு, ஒரு கரன்சியை மைண்ட் பண்றதுக்கு 10 நிமிடம் எடுக்குமா. ஆமென், ஹல்லேலூயா. இந்த இப்படிப்பட்ட ஒரு கண்ணால பார்க்க முடியாத ஒரு கரன்சியில இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் பில்லியன் கணக்கில் பணத்தை செலுத்தி அதை வேண்டி இருக்கிறார்கள். ஆமென். டெல்சா காரை உண்டாக்கின ஈலன் மாஸ்க் $1.5 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறார். இப்படி ஆக்கள் இந்த பிட்காயினை வேண்டதுக்கு அநேகர் யோசிக்கிறபடியால தான் நான் டைப் பண்ணிக்க அப்படி வந்துட்டு. ஆனா அது ஒரு கையால் தொடக்கூடிய ஒரு கரன்சி இல்லை. நான் நேற்று என்னுடைய மகனிடத்தில் கேட்டேன், இந்த உலகத்தில் எலக்ட்ரிசிட்டி இல்லாம போனா என்ன நடக்கும், இன்டர்நெட்டே இல்லாம போனா பிட்காயினுக்கு என்ன நடக்கும் என்று கேட்டேன். அது உண்மைதான் டாடி. ஆனா we are living in a cloud world, we are living in a modern world. எங்களுடைய we are our children, அதாவது எங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் இதுக்குள்ள நாங்கள் போய் இதை அறிந்து இப்படிப்பட்ட ஒரு கல்ச்சருக்குள்ள, ஒரு என்வாயன்மெண்ட்டுக்குள்ள நாங்கள் வராம இருந்தா நாங்கள் பின்தங்கி விடலாம் என்கின்ற எண்ணத்தில் இருக்கிறார். So we have to adapt to the changing culture. We have to adapt to the changing revolution of digital world. அல்லாவிட்டா நாங்க பின்னுக்கு இருக்க வேண்டி வரும் என்ற எண்ணங்கள் வாலிபர்கள் மத்தியிலே இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆவே ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னார். 35வது வசனத்திலே வானமும் பூமியும் ஒளிந்து போம், வானமும் பூமியும் ஒளிந்து போம், ஆனால் என் வார்த்தைகளோ ஒளிந்து போகாது. இந்த உலகத்தில் மனிதர்கள் இது ஒரு நித்தியமா இந்த பூமி இருக்க போகிறது. இந்த பூமியில இப்படியான சயின்டிபிக் எவல்யூஷன் இஸ் கோயிங் டு ஹேப்பன் and we are going to eternally live. நாங்கள் எப்பவுமே வாழ போகிறோம் என்ற உணர்வோடு வாழ்கிறார். டெஸ்லா ஓனரா இருந்தான, மைக்ரோசாப்ட்ல இருக்கிற ஜனங்களா இருந்தால் என்ன, அல்லது பிச்சையா இருந்தான. ஆமென். இந்த உலகத்தில் ஆவிக்குரிய காரியங்கள்ல பிச்சை எடுக்கிற ஜனங்களை போல அவர்கள் இருக்கிறார். அவர்களுக்கு அவருடைய இருதயத்தில் உணராதிருந்தார்கள். unaware about the spiritual things in their life. அதாவது ஆவிக்குரிய காரியங்களை அவர்கள் அறியாதிருந்தார்கள். நாங்கள் 1 கொரிந்தியர் 2:14 இப்படி நாங்கள் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 2:14 நாங்கள் எடுத்து இந்த நாளில் அதை வாசிக்கும் பொழுது நிச்சயமா எங்களுக்கு அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். 1 கொரிந்தியர் 2:14 அதாவது
ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அவன் அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். ஆமென். ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன். கிறிஸ்தவர்களுக்கு கூட ஆண்டவரை அறிந்த பின்பு ஜென்ம சுபாவம் உள்ளவர்கள் என்றால் இந்த உலகத்துக்குரிய ஞானத்தையும் இந்த உலகத்தையும் இந்த உலகம் நித்தியமானது என்பதையும் அந்த உலகத்திலே நாங்கள் நித்தியமாய் வாழப் போகிறோம் என்கின்ற அந்த பாணியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜென்ம சுபாவம் உள்ள மனிதன். He thinks this world is real. He thinks this world is going to bring blessing to me. இந்த உலகம் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. இந்த உலகத்திலே நான் வாழ்கிற காலம் வரை அது செக்ஸா இருந்தான பணமா இருந்தான என்ன மெத்தடா இருந்தாலும் சரி எந்த வழியா இருந்தாலும் சரி, let me enjoy my life. இப்படிப்பட்ட சிந்தனைகள் அநேக கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிறது. Let us enjoy this world while we live. நாங்கள் இந்த உலகத்தில் வாழும் வரை, இந்த உலகத்தில் நாங்கள் இருக்கும் வரை நாங்கள் அனுபவிப்போம். அது எப்படிப்பட்டதா இருந்தாலும் பரவாயில்லை. இவர்களை ஜென்ம சுபாவம் உள்ள மனிதர்கள் என்று பவுல் எழுதுகிறார். இவர்கள் ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவைகள் அவர்களுக்கு பைத்தியமாக தோன்றும். இன்றைக்கு கிறிஸ்தவர்களை பார்த்து இந்த தேசத்தினுடைய பிரதம மந்திரியா இருந்தாலும் யுஎன் ஆக இருந்தாலும் இவர்கள் எல்லா மக்களையும் ஏற்றுக்கொண்டு சில பாவமான காரியங்களை செய்கிறவர்களாய் இருந்தாலும் அதை கண்டிக்கிறவர்களாய் இவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்தினுடைய சமாதானத்துக்கு, ஒற்றுமைக்கு, எல்லா மக்களையும் ஒன்றாக ட்ரீட் பண்ணுவதற்கு எதிரானவர்கள் என்று கொள்கை உடையவர்களாயிருக்கிறார்கள். ஏனென்றால் கிறிஸ்தவம் சில காரியங்களை பாவம் என்று சொல்லுகிறது. ஏனென்றால் கிறிஸ்தவம் இந்த காரியங்கள் பாவமானவைகள், இவைகள் செய்யப்படக்கூடாதவைகள். கருத்தடை, ஒரு பெண் ஒரு பிள்ளையை அழிப்பது பாவமான காரியம் இல்ல, பாவம் இல்லை என்று இந்த உலகம் தீர்மானித்திருக்கிறது. ஆணோடு ஆணும் பெண்ணோடு பெண்ணும் தொடர்பு வைத்திருக்கிறதை வேதம் பிழை என்று சொல்லுகிறது. ஆனால் உலகம் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது. அதற்கான சட்டங்கள் இருக்கிறது. ஆனா வேதம் இப்படிப்பட்ட காரியங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. தேவ வசனம் அதற்கு சப்போர்ட்டா இல்லை என்பதற்காக இந்த உலகத்தில் கேன்சல் கல்ச்சர். ஆமென். எங்களுக்கு பிடிக்காட்டிக்கு உங்களை ஃபேஸ்புக்கில் இருந்து நிப்பாட்டுவோம், அல்லது கூகுள் அக்கவுண்ட கேன்சல் பண்ணுவோம்,
அல்லது அமேசான்ல இருந்து உங்களை எடுப்போம். இப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் இந்த பூமியில உருவாகி கொண்டு வருகிறது. இதற்கு ஆதரவாக தேவனை அறிந்தும் அறியாத பிரசிடென்ட், தலைவர்கள், ஆமென், ஹல்லேலூயா, தேவனை குறித்து, ஆவிக்குரிய காரியங்களை குறித்து நிதானிக்க முடியாதவர்கள், அறிய முடியாதவர்கள், ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் அதை பைத்தியம் என்று எண்ணுகிறார்கள். ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டார். ஆண்டவர் இயேசு சொன்னார், they were unaware. அவர்கள் உணராதிருந்தார். அதாவது மனிதர்கள் இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது பார்க்கிறவைகள் தான் நிஜம் என்று எண்ணுகிறார். ஆனா தேவன் ஆவியானவராக இருக்கிறார். ஆண்டவர் இயேசு சமாரிய பெண்ணிடத்திலே போய், அவள் ஜூதர்கள் எருசலேமிலே தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள், எங்களுடைய முற்பிதாக்களோ இந்த மலையில தேவனை ஆராதிக்கும்படியாக சொன்னார்கள் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொன்னார், தேவன் ஆவியானவராக இருக்கிறார். எந்த ஒரு மனிதனும் அவரை காண முடியாது. ஒரு மனிதன் ஆவிக்குரிய மனிதனாயிருக்கிறான். அவன் மரிக்கும் பொழுது அவனுடைய ஆவியும் ஆத்துமாவும் அவனை விட்டு வெளியே போய்விடுகிறபடியினால் அவன் செத்து அடக்கம் பண்ணப்படுகிறான் அல்லது எரிக்கப்படுகிறான். மக்கள் அதை அறிய மாட்டார்கள், அதற்கு முன்னுரிமை கொடுக்க மாட்டார்கள். அது அவர்களுடைய மாம்ச இச்சைகளுடைய கண்கள் அதை அவர்களுக்கு மறைக்கிறது. அதனால்தான் பவுல் எழுதுகிறார், ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். பிரியமானவர்களே, இந்த பூமி ஒரு நிலையற்ற பூமியாகும். பவுல் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால் வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ஆவே எங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர், நாங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, தேவனே நான் ஒரு பாவி, இந்த உலகம் நிஜமற்றது, நான் இந்த உலகத்தின் ஜென்ம சுபாவங்களிலே இந்த உலகத்தை அனுபவித்து எப்படியாவது வாழ்ந்து விடலாம் என்று வாழ்ந்து விடாதபடி, ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழ வேண்டும், நீதியாய் வாழ வேண்டும், உண்மையாய் வாழ வேண்டும் என்று வாழ எத்தனிக்கிற ஒரு வாழ்க்கைக்கு என்னை அர்ப்பணித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இவைகளெல்லாம் ஆவிக்குரிய காரியங்கள். ஜென்ம சுபாவம் உள்ள மனிதன் இதை அறிய முடியாது. அதுல வெட்கக்கேடு என்னவென்றால், அதிலே பரிதபிக்க கூடியது என்னவென்றால், புத்தி இல்லாத ஸ்திரீகளை போல ஒரு கூட்டம் திருச்சபைகளுக்குள்ளே வாழ்வதாகும். அவர்கள் தேவனிடத்திலே வந்ததே ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்ளத்தான், ஏதோ ஒரு பொருள் ஆசையிலே.
அவர்கள் தேவனை ஆராதிப்பது புறஜாதியார்கள் செய்வதை போல தேவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், நான் எப்படியும் வாழலாம். ஆனா கிறிஸ்தவத்துக்குள்ள இது இருக்கிறது தான் மிக பயங்கரமானது. பிரியமானவர்களே, ஆவிக்குரியவைகளை நிதானிக்கும்படியாக ஆவியான தேவன் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். பவுல் சொல்லுகிறார், அவர்களுக்கு இது பைத்தியமாக தோன்றும். இந்த உலகம் கிறிஸ்தவர்களை பைத்தியக்காரர்களாக பார்க்கிறார்கள். இவங்கள் உலகத்தை அனுபவிக்க தெரியாதவர், குடிச்சு வரிச்சு என்ஜாய் பண்ணி பாவங்களை செய்து இன்னொருவன் வைஃபை கற்பழிச்சு இன்னொருவன் வைஃபோட தொடர்பு வச்சு குடும்பங்களை உடைச்சு விபச்சார வேசித்தனம் செய்து குடித்து வரித்து, மச்சான் let us enjoy. இதுதான் அநேகருடைய வாழ்க்கை. விபச்சார விடுதிகள், ஆண் பெண் புணர்ச்சி விடுதிகள், drugs, let us enjoy. ஆனா இந்த உலகம், இன்டர்நெட், எலக்ட்ரிசிட்டி எல்லாத்தையும் ஒரு செகண்ட்ல முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய தேவன் சொன்னார், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போகாது. அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவரும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். ஜலப்பிரளயம் வந்து அவனையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். இந்த உலகத்தில் இந்த விஞ்ஞானமும் மற்ற அஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் எல்லா ஞானங்களும் தேவன் ஒருவர் இல்லை. தேவன் இருந்தாலும் எத்தனையோ பிறப்புகளை எடுக்கலாம். அவர் நியாயம் தீர்க்க மாட்டார், அவர் வரமாட்டார், அவர் கண்டும் காணாதவர் போல் இருக்கிறார் என்ற எண்ணங்களோடு வாழ்ந்தபடியால் அவர்களுக்கு உணர்வில்லை, அறிய முடியவில்லை, தெரிய முடியவில்லை, அதை பற்றி அக்கறையும் இல்லை, அதை பற்றி யோசனையும் இல்லை. அவைகள் அவர்களுடைய மனதிலே தோன்றவும் இல்லை. ஹல்லேலூயா. ஆனா இன்றைக்கு தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த பாக்கியமான கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் ஒரு நாளும் அசட்டை செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவன் இந்த நல்ல வாழ்க்கையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாழ்க்கையில எங்களுக்கு சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு, நித்தியம் உண்டு, ஒரு மெய்யான வாழ்க்கை உண்டு என்பதை நாங்கள் மறக்க கூடாது. செப்பனியா 2ஆம் அதிகாரத்திலே, விருப்பப்படாத ஜாதியே, கட்டளை பிறக்கும் முன்னே பதரை போல நான் பறந்து போகும் முன்னும் கர்த்தருடைய உக்கிரப கோபம் உங்கள் மேல் இறங்கும் முன்னும், கர்த்தருடைய கோபத்தின் நாள் உங்கள் மேல் வரும் முன்னும் நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். இதை கோவிட்-19 நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் எங்களை உய்த்து ஆராய்ந்து சோதிக்க வேண்டியதா. என்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா? தேசத்தில் உள்ள எல்லா சிறுமியானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள்,
மனத்தாழ்மையை தேடுங்கள், அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். ஆண்டவர் இயேசு சொன்னார், நான் மீண்டும் வருவேன், இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கும்படியாய் வருவேன். நோவாவின் இந்த நாள் நடந்தது உண்மை அல்லவா? இந்த நாளும் நடப்பது நிச்சயமாக என்று போல்டாக சொன்னார். அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 பேர் வயல்ல வேலை செய்து கொண்டிருப்பார்கள். ஒருவன் ஆண்டவர் வரப்போகிறார், அவருடைய ரகசிய வருகை இருக்கிறது என்ற பயத்தோடு உழுகிறவனாய் காணப்படுகிறார். இன்னொருவன் இன்றைக்கு போய் கல்லடிச்சுட்டு நல்ல சந்தோஷமா இருக்க போறேன் என்று அவன் உழுகிறவனாய் இருக்கிறான். ஜென்ம சுவாபம் உள்ள மனிதன், ஆவிக்குரியவர்களை நிதானிக்கிற ஒரு மனிதன். ஆமென். 2 ஸ்திரீகள் எந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள். ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். ஒரு ஹஸ்பண்டும் வைஃபும் படுத்திருப்பார்கள். ஹஸ்பண்ட் விடப்படுவார், மனைவி எடுக்கப்படுவார். மனைவி விடப்படுவாள், ஹஸ்பண்ட் எடுக்கப்படுவார்கள். ஏன் எனக்கு விளங்கல பாஸ்ட்? உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே குடும்ப ஜெபம் இல்லாதபடி, ஒருமனப்பட்டு தேவனை தேடாதபடி, பிள்ளைகளை தேவனுடைய வழியிலே வளர்க்காதபடி, உங்களை வீடுகளை சினிமா படத்துக்கும் களியாட்டங்களுக்கும் அவைகளுக்குள்ளே பிள்ளைகளை பிழையாய் நடத்துகிறவர்களா, திருச்சபையும் திருச்சபை காரியங்களை குறித்தும் பேசுகிறவர்களா, எதை எடுத்தாலும் எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று நடக்கிறவர்களாய் இருக்கிற ஒரு குடும்பத்துக்குள்ள இந்த கணவனுக்கு ஒன்றுமே விளங்கல்ல, ஆண்டவர் உண்மை உள்ளவர் என்று நேசிக்கிற மனைவிகள் இருக்கிறார்கள். அதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், உங்களுடைய குடும்பங்கள்ல குடும்ப ஜெபங்களை வையுங்க. ஒன்றாயிருந்து சாப்பிடுங்க, சாப்பாட்டு மேசையில ஜெபியுங்க. பிள்ளைகளுக்கு தேவன் தான் இதை செய்கிறார் என்று சொல்லிக் கொடுங்க. தேவன் இருக்கிறார் என்பதை கற்றுக் கொடுங்க. ஏதோ நித்தியமா வாழ போறேன் என்ற இருக்கிற எல்லா காசையும் கொண்டு போய் எங்கேயோ இன்வெஸ்ட் பண்ணிட்டு, பிட்காயின்ஸோ ஏதோ எதாக இருந்தாலும் ஆண்டவருக்கு கொடுக்கிறதுல, தசோபா காணிக்கைகளை செலுத்துறதுல களவெடுக்கிறவர்களாய் நாங்கள் இருக்கக்கூடாது. தேவன் உங்களுடைய கரங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். தேவன் உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது பிள்ளைகளை தேவன் கொடுத்திருக்கிறார். நான் தேவனுக்காக எதையாவது செய்ய வேண்டும், நான் தேவனுக்காக ஊழியத்தை செய்ய வேண்டும், நான் தேவனை பிரியப்படுத்த வேண்டும், நான் தேவனை கனப்படுத்த வேண்டும், என்னுடைய வாழ்க்கையால அவரை கனப்படுத்த வேண்டும். நான் ஒரு ஜென்ம சுபாவம் உள்ள மனிதனாய் வாழக்கூடாது. என் வாழ்க்கையில இருக்கிற எல்லாமே தேவன் கொடுத்ததுதான். நான் அனுபவிக்கிற வாகனங்கள், நான் அனுபவிக்கிற வீடு, எனக்கு இருக்கிற மனைவி, கணவன், பிள்ளைகள் எல்லாம் தேவன் கொடுத்தவைகள் தான். ஆனா ஜென்ம சுபாவம் உள்ள மனிதனோ இந்த உலகத்தை நியம் என்று எண்ணுகிறார், நிஜம் என்று எண்ணுகிறார். அவர்கள் உணராதிருக்கிறார்கள், அவர்கள் அறியாதிருக்கிறார்கள், அவளுக்கு புரியவில்லை. ஆனா புரிந்தும் புரியாமல் இருக்கிற கிறிஸ்தவர்கள், ஆண்டவர் சொன்னார், திருடன்
என்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தான், அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட்ட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள். ஆதலால் ஆயத்தமாயிருங்கள், ஆதலால் ஆயத்தமாயிருங்கள். இன்றைக்கு வந்தாலும் நாளைக்கு வந்தாலும் நாளைக்கு வந்தாலும் நான் ஆயத்தமாயிருக்க வேண்டும். சிலர் கடவுள் வரமாட்டார், தேவன் வரமாட்டார் என்று அவர்கள் தங்களுடைய காரியங்களை செய்கிறார்கள். ஏற்ற வேளையில் தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் யாவன் எஜமான் வரும் பொழுது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாய் இருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டு தன்னுடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி வெறியரோடு புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டான். அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலே அறியாத நாளிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டிப்பான். மாயக்காரரோடு அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் கற்படிக்கும் உண்டாயிருக்கும். தேவன் வரமாட்டார், தேவன் இப்ப வரமாட்டார். கொஞ்சம் அனுபவிப்போம், கொஞ்சம் தூங்குவோம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆயத்தமாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள். பிரியமானவர்களே, this world is a fantasy. It's not a real place. இது இருக்கிறது போல தெரியுது, ஆனா இருக்காது. கோவிட்-19 முன்னம் இதெல்லாம் ஓஹோ என்று இருந்தது, ஆனா இப்ப நின்றுட்டு. இது தேவனுடைய எச்சரிப்பு தான். தேவனுக்கு தெரியாம ஒன்று நடக்காது. ஆனா இதெல்லாம் பார்க்க வேர்ஸ்டா காரியங்கள் நடக்கல. நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் அவரை சார்ந்திருங்கள், ஆயத்தமாயிருங்கள்.